everyone, welcome to our channel. In the video la 10th standard NCERT science la chapter 1 chemical equations and reactions la types of chemical reactions பார்க்க போறோம். இதுல வந்து displacement reaction வந்து பார்க்க போறோம். இப்போ displacement reaction என்னன்னா more reactive element. இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ல வந்து அதுல கொடுத்திருப்பாங்க. ஆக்டிவிட்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெண்டு iron nails வந்து இருக்கும். அந்த iron nails வந்து copper sulfate solutionல வந்து அவங்க டிப் பண்ணுவாங்க. அப்போ வந்து immerse பண்ணும்போது அந்த copper sulfate solutionல பாத்தீங்கன்னா இந்த iron nails வந்து இந்த copper sulfate solutionல இருந்து எடுத்த பிறகு நம்ம பார்க்கும்போது என்ன ஆயிருக்கும்னா அது வந்து brownish கலர்ல வந்து மாறி இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ப்ளூ கலர் copper sulfate solutionோட அந்த ப்ளூ கலர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அவங்க ஈக்குவேஷனா கொடுத்திருக்காங்க. அயன் அண்ட் காப்பர் சல்ஃபேட் இது வந்து aqueous சொல்யூஷன். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும், இது வந்து FeSO4 கிடைக்கும். தட் இஸ் அயன் சல்ஃபேட் கிடைக்கும். காப்பர் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேஸ் ஆகும். இது மாதிரி இப்போ அயன் வந்து மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட் than காப்பர். அதனால வந்து என்ன ஆகுது, அயன் வந்து காப்பரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது இல்ல ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும் போது இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட் வந்து டிஸ்பிளேசஸ் த லெஸ் ரியாக்டிவ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து iron sulfate வந்து copper sulfate. உங்களுக்கு ஆக்டிவிட்டியில வந்து அதுதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனா நம்ம சின்ன சிம்பிளா வந்து ஒரு ஈக்குவேஷன் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம். A plus BC gives AC plus B இப்படின்னு எழுதிக்கலாம். தட் இஸ் இதுல வந்து ஏன்றது வந்து ஹைலி ரியாக்டிவ் எலிமெண்டா இருக்கணும். அதே மாதிரி வந்து இங்க வந்து B வந்து லோ ரியாக்டிவ் எலிமெண்டா வந்து இருக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்ல தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பார்க்கும் போது ஹைலி ரியாக்டிவ் வந்து நம்மளுக்கு அயன் Fe, அதே மாதிரி வந்து லோ ரியாக்டிவ் வந்து காப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த அயன் வந்து இந்த காப்பரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு அது வந்து அயன் சல்ஃபேட்டா மாறிடுது. தட் இஸ் இப்போ வந்து இந்த A plus BCன்னு இருக்கா. இப்போ A வந்து என்ன ஆகுது, இந்த B-யை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு AC-யா ஆயிடுது. B வந்து தனியா வந்துடுது. தட் இஸ் காப்பர் வந்து தனியா இருக்கு. இந்த மாதிரி வர ஈக்குவேஷன் தான் வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இது இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கான்னு பார்க்கணும். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா எப்படி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் இருக்கும், இல்ல ஒரு எலிமெண்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க கண்டுபிடிக்கலாம். இல்ல வந்து இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். A plus BC அப்படின்னும் போது இப்போ AC plus B வருதான்னு பார்க்கணும். இதுல பார்க்கும் போது இங்க பாருங்க Fe தான் வந்து A, BC வந்து காப்பர் சல்ஃபேட், AC வந்து கிடைக்கணும். தட் இஸ் அயன் சல்ஃபேட் வந்து கிடைக்கணும். அதான் நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கு. அயன் சல்ஃபேட் கிடைச்சிருக்கு பிளஸ் காப்பர். B வந்து காப்பர். இதே மாதிரி நான் இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து புக்ல கொடுத்துருக்கேன். அதே 2 எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Z and zinc plus copper sulfate. Zinc sulfate plus copper. இதுல பார்க்கும் போது இதுவும் பாத்தீங்கன்னா அதேதான். இது A, இது BC. இங்க பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, AC கிடைக்கும். தட் இஸ் zinc sulfate கிடைக்கும். AC plus copper தான் வந்து B. ஸோ நம்மளுக்கு B வருது. இந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்தாவே வந்து இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி PB தட் இஸ் lead வந்து காப்பர் குளோரைடோட ரியாக்ட் ஆகும். CuCl2 இது வந்து aqueous சொல்யூஷன். காப்பர் குளோரைட்றது வந்து aqueous சொல்யூஷன். ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது,
lead chloride கிடைக்கும், PbCl2 கிடைக்கும், copper வந்து displace ஆகும். எப்பவுமே வந்து zinc, lead இதெல்லாம் வந்து highly reactive, that is more reactive than copper. அதனால தான் வந்து அது காப்பரை வந்து displace பண்ணுது. இந்த மாதிரி வரும்போது this type of reactions are called displacement reaction. இப்போ நிறைய ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த ஈக்குவேஷன்ல கொடுத்துட்டு டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது வந்து நிறைய அப்ஜெக்டிவ் டைப்ல கூட வரும். அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க வந்து இந்த மாதிரி ஃபார்மட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா, double displacement reaction are reactions in which there is exchange of ions between the reactants. Reactants partல ions வந்து exchange ஆகுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற reactionsலாம் வந்து நம்ம double displacement reaction அப்படின்னு சொல்லுவோம். இப்போ double displacement reactionக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க, 1.10 ஆக்டிவிட்டி, சோடியம் சல்ஃபேட் அண்ட் பேரியம் குளோரைடு. இந்த ரெண்டு அக்வஸ் சொல்யூஷனையும் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து பேரியம் சல்ஃபேட் வந்து precipitate ஃபார்ம்ல வந்து கிடைக்கும், சோடியம் குளோரைடு வந்து சொல்யூஷனா இருக்கும். இதுதான் வந்து இது வந்து ஒரு டைப் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். There is also an example. இப்போ வந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Na2SO4 இது வந்து aqueous solution plus BaCl2 இதுவும் வந்து aqueous solution. இந்த ரெண்டு சொல்யூஷனையும் ஒண்ணா சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா BaSO4 பேரியம் சல்ஃபேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சோடியம் குளோரைடு வந்து கிடைக்கும். இது வந்து சாலிட் ஃபார்ம்ல கிடைக்கும். சோடியம் குளோரைடு வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் ஃபார்ம்ல அக்வஸ் சொல்யூஷனா இருக்கும். இப்போ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு வெறும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு எலமெண்ட் இருக்கும், ஒரு காம்பவுண்ட் இருக்கும். ஆனா இதுல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து காம்பவுண்டா தான் இருக்கும். இப்போ இதை பார்க்கும்போது AB அப்படின்னு எடுத்துக்கலாம், இது வந்து CD அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன வரும் அப்படின்னா CB வரும். தட் இஸ் பேரியம் சல்ஃபேட் நம்மளுக்கு கிடைக்குது பிளஸ் AD வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதான் வந்து இந்த ஈக்குவேஷனோட ஃபார்மட். AB plus CD gives CB plus AD. இதான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி டைப். இப்போ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வந்து இந்த ஃபார்மேட்ல தான் வந்திருக்கும். ஸோ கொஷின்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்லும் போது இந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா வந்து அதை ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு காம்பவுண்டா இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்ததுனாவே வந்து இந்த ஃபார்மேட்ல வருதான்னு பாருங்க. வந்துச்சுன்னா கண்டிப்பா அது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனா தான் இருக்கும். நம்ம டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனான டெஃபினேஷன் எழுதிக்கலாம். த ரியாக்ஷன் இன் which there is an exchange of ions between the reactants are called double displacement. Reaction. Ba2 plus and SO4 2 minus. இதான் வந்து இந்த exchange of ions. இப்போ பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஈக்குவேஷன்ல வந்து என்னவா மாறுதுன்னா BaSO4 அப்படின்னு வரும். தட் இஸ் பேரியம் சல்ஃபேட் அப்படின்னு கிடைக்கும். இதுலதான் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான்ஸ். இங்கேயும் 2+ இருக்கு, இங்க 2- இருக்கு. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான்ஸ் நடக்குது. அதனாலதான் வந்து நம்ம டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா in which there is an exchange of ions between the reactants அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ சோடியம் சல்ஃபேட்டும் அக்வஸ் சொல்யூஷன், பேரியம் குளோரைடும் வந்து அக்வஸ் சொல்யூஷன். ரெண்டு சொல்யூஷனையும் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா
பேரியம் சல்ஃபேட் அப்படின்ற இந்த precipitate ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சோடியம் குளோரைட் வந்து அக்வஸ் சொல்யூஷனா வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி precipitate ஃபார்ம்ல வருதுன்னா நம்மளுக்கு அது precipitate ரியாக்ஷனும் சொல்லுவோம் நம்ம. Any reaction that produce a precipitate is called as precipitation reaction. இப்போ வந்து precipitation reactionனா என்னன்னு பார்ப்போம். Any reaction that produces a precipitate is called precipitation reaction. இப்போ வந்து நம்ம ஈக்குவேஷன்ல பார்க்கும்போது நம்மளுக்கு BaSO4 that is பேரியம் சல்ஃபேட் வந்து நம்மளுக்கு precipitate ஃபார்ம்ல தான் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு NaCl வந்து சொல்யூஷனா வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் பார்ட்ல precipitate ஃபார்ம் ஆகும்போது நம்ம வந்து அதை வந்து precipitation ரியாக்ஷனும் சொல்லுவோம். அதனால தான் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை வந்து நம்ம அதுக்கு அதோட டைப்ஸ் வந்து precipitation ரியாக்ஷன் அண்ட் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இதுல precipitate ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேரு வந்து precipitation ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்னா இப்போ நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஒரு ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகும் போது நம்மளுக்கு சால்ட்டும் வாட்டரும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி வரும்போது அது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு HCl, அதோட வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா NaCl கிடைக்கும் பிளஸ் H2O வரும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அதே ஃபார்மேட்ல தான் இருக்கும். தட் இஸ் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருந்தோம்? AB plus CD gives CB plus AD. இந்த ஃபார்மேட்ல தான் வந்து இந்த ஈக்குவேஷனே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது வந்து ஒரு ஆசிட் அண்ட் பேஸ் வந்து நம்ம ரெண்டுத்தையும் ரியாக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து சோடியம் குளோரைடுன்றது வந்து ஒரு சால்ட் அண்ட் இது வந்து வாட்டர். ஸோ இது மாதிரி சால்ட்டும் வாட்டரும் நம்மளுக்கு கிடைக்கும் போது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஒரு ஆசிட் அண்ட் பேஸ் வந்து ரியாக்ட் ஆகும் போது அது நியூட்ரல் ஆயிடும். ஸோ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனும் கூட. ஏன்னா வந்து இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஏன்னா இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ரெண்டுமே வந்து ஒரு காம்பவுண்ட். ஸோ வந்து இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனும் கூட. இல்லை ஆசிட் அண்ட் பேஸ் reacts to give salt and water. எப்பவுமே வந்து ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ரியாக்ட் ஆனாவே வந்து அது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் தான். இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா this is a neutralization reaction and a double displacement reaction. ரெண்டுமே தான். ஏன்னா இது வந்து இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.